ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மார்க் 5:36 ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். எவர் சொன்ன வார்த்தை? ஒரு ஜெப ஆலய தலைவன் சொல்லக்கூடிய வார்த்தை. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் உள்ள குறைஞ்சு போறதை பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்பால நடந்த சம்பவங்கள்லாம் அதிகம். அந்த சம்பவத்தை பார்த்து அவரே கொஞ்சம் அச்சப்படுறாரு, கொஞ்சம் யோசனை பண்றாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதே. ஏனென்றால் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நாம அநேக காரியங்களுக்கு பயப்படுவோம். பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு பயப்படுவோம். எல்லாவற்றிலும் பயப்படுவோம். குடும்பம் நடத்துறதுல ஒரு போராட்டம், குடும்ப பிரச்சனைல ஒரு போராட்டம், வேலை ஸ்தலத்துல ஒரு போராட்டம், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்கிறார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். ஏன் அந்த விசுவாசம் வேணும்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் பதற மாட்டாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்பதற்காக தான் இப்பேற்பட்ட வார்த்தையை அந்த ஜெப ஆலய தலைவனுக்கே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் வேதத்துல. அந்த விசுவாசம் தான் உன் மகளை சுகப்படுத்தும், உன் மகளை உயிரோடு எழுப்பும் என்று சொல்லி அவர் இருதயத்தில் நினைச்சு அவனையும் பயப்படாது என்று சொல்லி அந்த விசுவாசத்தை வளர்க்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாமும் ஆண்டவரோடு மேல விசுவாசம் வைத்து அவரிடத்துல விசுவாசத்தோடு நாம எதை கேட்டாலும் அதை அவர் செய்ய போதுமானவராக இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். கேளுங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் கேளு. நாங்க கூப்பிட்டு வந்தாங்க, இந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க சர்ச்சுக்கு, அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிட்ட கேளுங்க. அப்போ நீங்க கேட்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவருடைய நாமத்தை உங்கள் மூலியமா மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.